கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த காலை ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை நல்லா பாடி ஆண்டவரை துதிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். ஆமென். ஆமென். கடந்த வாரங்கள் முழுவதும் தேவன் நம்மளை நடத்தினார். ஆமென். கடந்த நாட்கள் முழுவதும் தேவன் நம்மளை நடத்தினார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு பாராட்டின கிருபையை இரக்கத்தை நாம் நினைக்கும் பொழுது அவரை நாம் துதிக்காமல் நாம் நினைச்ச முடியாது, இருக்கவே முடியாது. ஆமென். அவ்வளவாய் தேவன் தன்னுடைய கிருபையை நம் மீது அவர் பொழிந்தருளினார். ஆமென். அதற்காக நாம் அவருக்கு நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இது ஒரு நல்ல ஒரு துதி ஆராதனை. இது நல்ல ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற ஆராதனை. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த வருஷமும் 31ஆம் தேதி டியூஸ்டே அன்றைக்கு காலையில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாய் ஒரு ஆராதனை இங்கே நடைபெறும். ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அந்த வருஷத்தினுடைய கடைசி நாளிலும் நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து நின்று நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்த வேண்டும் நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் தயவு செய்து நீங்கள் அன்றைக்கு இங்கே கடந்து வரும்படியாக நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். 10 மணியிலிருந்து அந்த ஜெபம் ஆரம்பிக்கப்படும். அது ஒரு ஜெபமாக தான் ஏறெடுக்கப்படும். ஒரு நன்றி அறிதல் ஆராதனை. அதில் பாடல் உண்டு, துதி உண்டு, ஸ்தோத்திரம் உண்டு, ஆமென், விண்ணப்பங்கள் உண்டு. ஆமாம், வரப்போகிற வருஷத்துக்கு வேண்டிய கிருபை உண்டு. ஏன்னா 1ஆம் தேதி நமக்கு திருவிருந்து பந்தி அதில் இருக்கிறதுனால அதற்கு நம்ம ஆயத்தப்படுவதற்கு எல்லாவற்றுக்கும் அது ஏதுவாக இருக்கும். அதனால் நீங்கள் அந்த ஆராதனையிலே நீங்கள் தயவுசெய்து கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். 31ஆம் தேதி கடைசி வருஷத்தினுடைய கடைசி நாள் தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் செலவிட்டால் அது நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எப்படி நம்ம 1ஆம் தேதி தேவனுடைய சமூகத்திலிருந்து நாம் ஆரம்பிக்கிறோமோ அதே போல் தேவனுடைய சமூகத்தில் 31ஆம் தேதியும் காத்து கிடந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்தினால் மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் தயவுசெய்து அதில் கலந்து கொள்ளுங்கள். 31ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு இந்த இடத்துல வாட்ச் நைட் சர்வீஸ் ஆரம்பிக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் நீங்கள் எல்லாரும் 10 மணிக்கு இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் வந்தீங்கன்னா எனக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நேரம் வேஸ்ட் ஆகாதபடிக்கு நமக்கு பழைய வருட ஆராதனை, புதிய வருட ஆராதனையாக 2 ஆராதனை நம்ம ஒரே நேரத்தில் நம்ம செய்ய இருக்கிறோம். 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் பழைய வருட ஆராதனை, 11:59 வரைக்கும், 12 மணியிலிருந்து 1 மணி 1:30 மணிக்குள்ளே நம்ம அந்த சர்வீஸை நம்ம முடிப்போம். அந்த ஒரு 1.5 மணி நேரம் புதிய வருட ஆராதனை. அதனால் 2 ஆராதனையிலும் பாடல்கள் உண்டு, துதி உண்டு, பைபிள் வேத வாசிப்பு உண்டு, செய்தி உண்டு, வாக்குத்தத்த செய்தி உண்டு. அதனால் நீங்கள் அதுக்கு ஆயத்தமாய் நீங்கள் வரும்படியாய் நான் உங்களை என்ன செய்கிறேன்? உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. அதனால் இப்போவே அதுக்குரிய பிளான்லாம் பண்ணிக்கோங்க. 31ஆம் தேதி அங்கெங்கன்னு ஓடி ஆடி நம்ம களைத்து போகாதபடிக்கு நம்ம நல்லா ரெஸ்ட் எடுத்து இரவு வந்து தேவனை நல்லா துதித்து நம்ம ஆராதித்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம அந்த புதிய வருடத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லலாம். அதனால் நீங்கள் தயவுசெய்து அதற்கு ஆயத்தப்பட்டு நீங்கள் கடந்து வரும்படியாய் நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரமும் நாம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். தியானிக்கும்படியாய் நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தினுடைய கடைசி பகுதி. ஆமென். இந்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தினுடைய பின்பகுதி இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இதுதான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்த வசனம். தேவன் நம்மளை தீங்கை காணாதபடிக்கு தேவன் நம்மளை பாதுகாத்து நம்மளை நடத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இனியும் நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். அதுதான் தேவனுடைய வாக்குத்தத்த வசனம். இதுவரைக்கும் சில தீமைகள் நமக்கு எதிரிட்டு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், இனி நீ அந்த தீங்கை என்ன செய்வதில்லை, காண்பதில்லை. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். நான் உன் நடுவில் இருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜாவாகிய நான் உன் நடுவில் இருக்கிறேன். அதனால் இனி நீ என்ன செய்வதில்லை, தீங்கை காண்பதில்லை. ஆமென். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். அதை தொடர்ந்து ஆண்டவர் எப்படியெல்லாம் நம்மளோடு கூட அவர் இருக்கிறார், நம்மளை நடத்துகிறார் என்பதை தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்தார். இந்த வருஷமும் இந்த வாரமும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனம் 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, தேவன் நம் நடுவில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன சம்பவிக்கும் அப்படின்னா, 20ஆம் அதிகாரத்தை நம்மளுடைய கடைசி பகுதி வாசிக்கிறேன். பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதுதான் இந்த மெசேஜோட தலைப்பு. இதே வார்த்தை 19ஆம் அதிகாரத்தினுடைய பின்பகுதியிலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும், ஆமென், நான் என்ன செய்வேன்? அவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். 20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இதில் 2 காரியத்தை ஆண்டவர் மென்ஷன் பண்ணுறார். ஒன்று, ஆமாம், சகல ஜனங்களுக்குள்ளும், சகல தேசத்துக்குள்ளும். ஆமென், ஹல்லேலூயா. எந்தெந்த தேசத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் வெட்கத்தை அனுபவித்தார்களோ அந்த தேசத்திலெல்லாம் நான் அவர்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எந்தெந்த ஜனத்துக்கு முன்பதாகலாம் அவர்கள் வெட்கப்பட்டார்களோ அந்தந்த ஜனத்துக்கு முன்பதாக நான் அவர்களை என்ன செய்வேன்? கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் நான் வைப்பேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நான் உன் நடுவில் இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் உன் நடுவில் இருக்கும் பொழுது இனி நீ தீங்கை காண்பதில்லை, இனி நீ வெட்கம் அனுபவிப்பதில்லை, இனி நீ தாழ்ந்து போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ ஒடுக்கப்படுவதில்லை. கடந்த வாரத்தில் சிறையிருப்பை தேவன் மாற்றுவார் என்கிற தலைப்பின் கீழே நம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். இந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் என்று நாம் தியானிக்க தேவன் உதவி செய்தார். அப்போ அந்த சிறையிருப்பை மாற்றுகிறவராய் அவர் விட்டு விடுகிறது இல்லை, அவர் நம்மை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்கிறவர். 2வது, எல்லா ஜனங்களுக்கு மத்தியிலையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க செய்கிறவர். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை குறித்து நம்ம தியானிக்கணும்னா நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய கேரக்டர்ஸை பைபிள் வேதாகமத்திலிருந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம எடுக்கலாம். ஆமென், ஆமாம், எத்தனையோ பேரை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க, உள்ளேருந்து வேதாகமத்திலேருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு எடுத்துக்கலாம், யாக்கோபு எடுத்துக்கலாம், சரியா, தாவீது எடுத்துக்கலாம், தானியேல் எடுத்துக்கலாம், ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எடுத்துக்கலாம், எஸ்தர், மொர்தெகாய் அப்படி எடுத்துக்கலாம், ஆமாம், அப்போஸ்தலர்களை எடுத்துக்கலாம், தீர்க்கதரிசிகளை எடுத்துக்கலாம். அப்படி எவ்வளோ பேர் இந்த லிஸ்ட்டில் என்ன செய்கிறாங்க, வராங்க. அவங்க தேவனுக்காக அவர்கள் எழும்பும் பொழுது அவர்கள் அநேக அவமானங்களுக்குள்ளாய் அவர்கள் வந்தது உண்டு. அநேக தேசங்களுக்குள்ளே அவர்கள் சிறைப்பட்டு அடிமைத்தனப்பட்டு போனது உண்டு. ஆமென், ஆமென், ஸ்தோத்திரம். இப்போ உதாரணத்துக்கு நம்ம 19ஆம் வசனத்தின்படி நம்ம வாசித்தோம் அப்படின்னா, அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், யோசேப்பு ஆமாம் தன்னுடைய சகோதரர்களால் விற்கப்படுகிறான். ஆமென், ஹல்லேலூயா, சகோதரர்களால் விற்கப்படுகிறான். ஆமாம், அவனை போத்திபார்ங்கிற ஒரு மனுஷன் அவன் வாங்கிட்டு போய் அவனுடைய வீட்டில் அவனை வேலைக்காரனாக ஒரு அடிமையாக வைத்திருக்கிறான். அவன் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்பதை அறிந்து அவனுடைய கரங்களிலே அவனுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா பொறுப்பையும் அவன் கையில் கொடுத்ததுக்கு பின்பதாக போத்திபாருடைய மனைவி அவன் மேலே கண் வைத்ததுனால அவனுக்கு ஒரு வெட்கம், ஒரு அவமானம் அந்த தேசத்திலே அவனுக்கு ஏற்பட்டது.
ஆமென், ஹல்லேலூயா. அந்த எகிப்து தேசத்திலே அவன் ஒரு அவமானப்படுத்தப்பட்டவனாய், வெட்கத்தை தரித்தவனாய் சிறைச்சாலையிலே அவன் இருந்தான். ஆமென். அவனுடைய சிறையிருப்பை தேவன் திருப்பி அவ்வளோ வெட்கப்பட்ட இடத்துல அவனை ஆண்டவர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடைய தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. அதே யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் அவமானப்பட்டு அவன் அடிக்கப்பட்டு என்ன செஞ்சான், குழியில் கிடக்கப்பட்டான். ஆமென், ஸ்தோத்திரம். ஆனால் அவர்களுக்கு மத்தியிலே ஆமென் தேவன் அவனை கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அதே போல் தாவீதை எடுத்துக்கோங்க. தாவீதுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். எத்தனையோ தேசத்தில் அவன் அவமானப்பட்டது போல, அவன் வலிப்பு வந்தவன் போல, சுகவீனன் போல அவன் என்ன செஞ்சான், அவன் கேலி கூத்தானவனை போல மற்றவர்களுக்கு காண்பிக்கப்பட்டாலும், சீமையினால் பரிகசிக்கப்பட்டாலும், எத்தனையோ ஜனத்தினால் அவன் வெறுக்கப்பட்டாலும், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே அவன் அற்பமாய் எண்ணப்பட்டாலும், தேவன் அவனை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் உண்டாக்க தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனோடு தேவன் இருப்பார் என்றால், ஆமென், ஹல்லேலூயா, அவன் எந்த இடத்துலலாம் வெட்கத்தை அனுபவித்தானோ அந்த இடத்துல அவனை கனப்படுத்தாமல் அவர் விடுகிறது அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவர் விடுகிறவர் அல்ல, அவர் விடுகிறவர் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அவன் வெட்கப்படுத்தப்பட்டுட்டான் அப்படின்னா அது அந்த இடத்துல தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக, அவர் அவனோடு கூட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக, நான் அவனுடைய தேவனாய் இருக்கிறேன் என்பதை தேவன் நிரூபிப்பதற்காக அவர் என்ன செய்வார் என்றால் அவனை புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடைய தேவன் உதவி செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ வேதாகமத்தில் அப்படி ஏகப்பட்ட கேரக்டர். நீங்கள் மொர்தெக்காய் எடுத்துக்கோங்க. அவன் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருந்தான். ஆமென். அவன் வெட்கப்படுத்தப்பட்டான், அவமானப்படுத்தப்பட்டான். மற்றவர்கள் எல்லாம் இவன் சொல்லுகிற வார்த்தை வாய்க்குமோ இல்லையோ என்று பார்ப்போம் சொல்லி என்ன செஞ்சாங்க, போட்டு கொடுத்தாங்க. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இவனோடு கூட இருக்கிறாரோ இல்லையோ என்று பார்ப்போம் சொல்லி என்ன செஞ்சாங்க, போட்டு கொடுத்தாங்க. அவன் வெளி தேசத்தில் இருந்தாலும், அவமானப்பட்ட ஜனங்களுக்கு முன்பதாக இருந்தாலும், அவனை தேவன் புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடைய தேவன் உதவி செய்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இதே போல அப்போஸ்தலருடைய வாழ்க்கையிலும் இதே போல அநேக காரியங்களை தேவன் செய்வதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருந்தார். ஆமென். ஆமாம். ஆனால் இது குறித்து நம்ம நிறைய தியானித்ததுனால ஒரு வித்தியாசமாக ஒரு 2 கேரக்டரை குறித்து நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனை தேவன் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பதற்கு அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், 1. 2வது எப்படிப்பட்டவனாய் இருக்கக்கூடாது, 2. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம். தேவன் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைக்கும் பொழுது அவனுடைய மகிமை என்ன அப்படின்னு. புகழ்ச்சியும் கீர்த்தியும் அப்படின்னாலே தேவன் ஒருவனுக்கு மகிமை கொடுக்கிறது தான். தேவன் ஒருவனுக்கு மகிமை கொடுக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அவர் பிதாவை நோக்கி கேட்டார், பிதாவே நீர் என்னை மகிமைப்படுத்தும். அப்போ வானத்திலிருந்து பிதா சொன்னார், ஒரு சத்தம் உண்டாகி சொன்னது, நான் உன்னை மகிமைப்படுத்தினேன், இன்னும் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். தேவன் மகிமைப்படுத்துகிறவர், மகிமைப்படுகிறவர். ஆமென். அவர் மகிமைப்படுகிறவர் மாத்திரமல்ல, தன்னை நம்புகிற, தன்னை ஏற்றுக்கொள்ளுகிற, தன்னை விசுவாசிக்கிறவர்களை மகிமைப்படுத்துகிறவராயும் அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையிலே தேவன் மகிமைப்படுகிறவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சபையில தேவன் மகிமைப்படுகிறார். எத்தனை பேர் அவருக்கு மகிமை செலுத்த விருப்பப்படுகிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் கொண்டாடுகிறோம். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை, உம்மைக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவரே, நீர் ஒருவரே வானங்களிலும் பூமியிலும், நீரே பெரிய தேவன். ஆண்டவரே, ஹல்லேலூயா. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. ஆண்டவரே, நீ சொல்ல ஆகும், நீ கட்டளையிட நிற்கும். சகல கர்த்தத்துவத்தையும் உம்முடைய தோளின் மேல் நீர் வைத்திருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் ஒருவரே மகிமைக்குரியவர். ஆமென். அவர் மகிமைக்குரியவராய் இந்த இடத்துல அவர் இருக்கிறது போல
உங்களையும் என்னையும் மகிமைப்படுத்துகிறவராகியும் இந்த இடத்திலே அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் எப்படி புகழ்ச்சிக்குரியவராய் துதிக்கு பாத்திரராய் இருக்கிறாரோ அதே போல உங்களையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் பங்குள்ளவர்களாய் தேவன் மாற்றும்படியாய் அவர் இந்த இடத்துல இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். நம் செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்திருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஆண்டவர் 2 தேசத்தை 2 நாட்டை குறித்து இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டு இருப்பதில்லை. ஆமாம். அப்போ இந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தை வெளிப்படுகிற வேளையில் அது எப்படிப்பட்டதாய் அந்த செபுலோன் நாடும் நப்தலி நாடும் இருந்தது என்றால், ஆமென், இடுக்கப்பட்ட, இடுக்கம் என்றால் சிறைப்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட அப்படின்னு சொல்லலாம். ஆமென், ஆமென். 2வது ஈனப்படுத்தப்பட்ட. ஈனப்படுத்தப்பட்ட என்றால் அவமானப்படுத்தப்பட்ட, ஆமென், அவமதிக்கப்படுத்தப்பட்ட அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். ஆமென். இருக்கிறத நான் என்ன செய்வேன், ஆமாம், அது நிமித்தம் அவர்களுக்கு ஒரு இருண்ட காலம், எல்லாம் இருளாய் போயிருக்கிறது. அவமானப்படுத்தப்பட்டது நிமித்தம் இருளடைந்து எல்லா நம்பிக்கை இழந்து இருக்கிறதை இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறது. இனி அப்படி ஒரு இருண்ட காலம், அப்படிப்பட்ட ஒரு அவநம்பிக்கை, ஈனப்படுத்துதல், அப்படி ஒரு இடுக்கமான காரியம் அந்த தேசத்துக்கு இருப்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் இது நமக்கு நேராய் கடந்து வருகிறது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த 2 தேசத்தை குறித்து சொல்லப்பட்டாலும் ஒரு காலத்தில் இது 2 நபரை குறித்ததாய் இருந்தது. இவங்க 2 பேரும் சகோதரர்கள். ஆமென். தாய் வெவ்வேறு தாயாக இருந்தாலும், லேயாளுக்கும் ராகேலுக்கும் பிறந்த பிள்ளைகளாக இருந்தாலும், ஆனால் இவர்கள் தகப்பன் ஒரே தகப்பன் தான். யாக்கோபு தான் இவர்களுடைய தகப்பன். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுக்கு பிறந்த 2 பிள்ளைகள். தாய் இருவரை போல காணப்பட்டாலும், ஆனால் இந்த 2 பேரும் எல்லா இடத்துலையும் ஒரு இரட்டை பிள்ளைகளை போல எப்போ ஒன்றிணைந்தே செயல்பட்டதாய் வேதாகமம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. எப்போவும் இவர்கள் ஒன்றிணைந்தே இவர்கள் செய்யப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவருடைய ஆரம்பம் மகிமை உள்ளதாக இருந்தது. இவருடைய ஆரம்பம் போற்றப்படக்கூடியதாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இவருடைய ஆரம்பம் எல்லாராலும் மெச்சிக்கொள்ளக்கூடியதாய் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. இந்த யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அவன் ஆசீர்வதிக்கும் பொழுது ஒவ்வொருத்தருடைய குணாதிசயங்களை வைத்து தான் என்ன செய்கிறான், ஆசீர்வதிக்கிறான். ஒரு பிள்ளையை பார்த்து அவன் சர்ப்பம் என்று சொல்லுகிறான். ஒரு பிள்ளையை பார்த்து அவன் கழுதை என்று சொல்லுகிறான். ஒரு பிள்ளையை பார்த்து ஓனாய், பீறுகிற ஓனாய் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், சிங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறான். அப்படி ஒவ்வொருத்தர் அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்கள என்ன செய்கிறான், அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நம்மளால் பார்க்க முடிகிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், அவங்க குணநலங்கள் எப்படி, சில வார்த்தைகள் அவனுடைய கோபத்தின் வார்த்தைகளாக இருந்தது. ஆமென். சில வார்த்தைகள் அவங்க நடந்து கொண்ட விதத்தினுடைய வார்த்தைகளாக இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், ஆனால் இந்த 2 பேரையும் அவன் ஆசீர்வதித்த விதம் வித்தியாசமான விதம். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இவர்கள் கர்த்தருக்கு பிரியமானவர்களாய் இருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. வேதத்தின் அடிப்படையில் எனக்கு தெரிஞ்ச காரியத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அப்போ இந்த 2 நபராய் இருந்த இவர்கள் இன்றைக்கு 2 தேசமாய் தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நாம் இன்றைக்கு தனிப்பட்ட நபராய் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்திருந்தாலும் தேவன் நம்மை கொண்டு ஒரு பெரிய சந்ததியை உருவாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவர்.
ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்பதுதான் பைபிள் சொல்லுகிறது. ஆமென். நாம் அதை விசுவாசித்தால் என்னை கொண்டு தேவன் ஒரு பெரிய தெய்வீக சந்ததியை உருவாக்குவார் என்ற விசுவாசம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்குமானால், தேவன் அந்த வார்த்தையை கொண்டு நம்மை கொண்டு ஒரு சந்ததியை உருவாக்குவதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென். யாக்கோபுக்கு இந்த 12 பிள்ளைகளை கொடுத்து இவர்களை கொண்டு 12 கோத்திரங்களை அவர் என்ன செய்தார்? உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. சந்ததிகளை தேவன் பெருக பண்ணினார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் வாக்கு கொடுத்ததிலே அவர் உண்மை உள்ளவர். ஆமென். அவர் ஒருபோது தன்னுடைய வாக்கிலே அவர் மாறுகிறவர் அல்லவே அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ இந்த செபுலோனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, ஆமென், நீ இடுக்கப்பட்ட ஈனப்படுத்தப்பட்ட இருளாய் இருக்கிற உன்னுடைய வாழ்க்கை இனி இருளாய் இருப்பதில்லை. ஆமென். நீ ஒடுக்கப்பட்ட இடுக்கமான வழியில் இருக்கிற உன்னை நான் விடுவிப்பேன். நான் ஈனப்படுத்தப்பட்ட காரியத்திலிருந்து நான் உன்னை என்ன செய்வேன்? நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எதெல்லாம் இடுக்கும் அப்படின்னு சொன்னால், ஆமென், ஹல்லேலூயா. சங்கீதம் 55 சங்கீதம் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, எனக்கு செவி கொடுத்து உத்தரவு அருளி செய்யும் சத்துருவனுடைய கூக்குரல் நிமித்தமும் துன்மார்க்கர் செய்யும் இடுக்கத்தின் நிமித்தமும் என் தியானத்தில் முறையிடுகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. துன்மார்க்கர் செய்கிற இடுக்கம், ஆமென், சத்துரு செய்கிற முறைகேடு, ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சத்துரு செய்கிற கூக்குரலடி நிமித்தம், ஆமாம், அது தேவையில்லாம கூக்குரல் இடுவாங்க. அதிகமாக பேசுனதுனால அவங்க நியாயமாக பேசுறது போல காணப்படலாம். அதிகமாக அவர்கள் சத்தம் இடுகிறதுனால அவர்கள் ஜெயித்தது போல என்ன செய்யலாம்? காணப்படலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இடுக்கமான சூழ்நிலை நமக்கு நேரிட்டாலும் நீங்கள் என்ன செய்யுங்க? விடுவீங்க அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நான் அந்த இடுக்கத்தில் நான் உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். சத்துரு எனக்கு விரோதமாய் செய்கிற இடுக்கத்து நிமித்த நடுவில் நான் உம்மை நோக்கி நான் முறையிடுகிறேன். என் தியானத்தில் நான் என்ன செய்கிறேன்? நான் முறையிடுகிறேன். இப்படி சத்துரு நமக்கு ஒரு இடுக்கத்தை, ஒரு போராட்டத்தை, ஒரு ஒடுக்கத்தை கொண்டு வர்ற நேரத்தில் நாம் முறையிட வேண்டிய நபர் யாருன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். அந்த இரட்சகரை நோக்கி தான் நம்ம என்ன செய்யணும்? நம்ம முறையிடணும். அப்போ முறையிடும் பொழுது நம்மளுடைய இடுக்கண்களை அவர் மாற்றி நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் வைப்பதற்கு அவர் உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்மை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பதற்கு உண்மை உள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. 106 சங்கீதம் 42 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், அவருடைய சத்துருக்கள் அவர்களை ஒடுக்கினார்கள், அவருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டார்கள். ஆமென். எப்பெல்லாம் தாழ்த்தப்பட்ட சூழ்நிலையில் நம்ம நடக்கிறோமோ, ஆமென், எப்பெல்லாம் தாழ்த்தப்படுகிறோமோ அப்பெல்லாம் நம்ம தேவனை நோக்கி என்ன செய்யணும்? முறையிடணும். அந்த 43 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அநேகந்தரம் அவர்களை விடுவித்தார், அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும்போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். ஆமென். தேவனுடைய உடன்படிக்கை உங்க மீது என் மீது இருக்குமானால், தேவனோடு நீங்களும் நானும் உடன்படிக்கை பண்ணினது உண்மையா இருக்குமானால், தேவன் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஒடுக்கப்படலாம், நம்ம நிந்திக்கப்படலாம், நம்ம இருள் போன்ற சூழ்நிலையில் வழியே நம்ம கடந்து போகலாம். ஆனால் தேவனோடும் நம்மோடு இருக்கிற உடன்படிக்கையை மாத்திரம் என்ன செஞ்சிடக்கூடாது? பிரேக் பண்ணிடக்கூடாது. ஆமென். இந்த உடன்படிக்கையை நம்ம முறிச்சிட்டோம்னா திரும்ப நம்மளை காப்பாற்றுறதுக்கு யாராலையும் நிச்சய முடியாது. தேவனோடு நாம் வைத்திருக்கிற உடன்படிக்கை மிகவும் முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை நம்ம முறிச்சிட்டோம்னா நம்மளை யாராலுமே நிச்சய முடியாது, காப்பாற்ற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டுமானால் தேவனோடு அவன் உடன்படிக்கை பண்ண வேண்டும். அந்த உடன்படிக்கை என்ன? ஆமென். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் எடுப்பது.
ஆமென். சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது, பரிசுத்த ஆவியானவரே ஜலத்தினாலும் ஆவினாலும் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். ஆமென், ஆமென். மூன்றாவது உடன்படிக்கை, கர்த்தருடைய பரிசுத்த பந்தியில நம்ம என்ன செய்யணும்? பங்கு கொள்ளணும். அந்த கர்த்தருடைய பந்தி ஒரு மிகப்பெரிய உடன்படி. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். என்னை நினைவு கூறணும்னா அதில் நிறைய காரியங்கள் அடங்கியிருக்கிறது. ஏதோ அவருடைய பாடு மரணத்தை மட்டும் நினைவு கூறுகிறது கிடையாது. அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிதானித்து அறிஞ்சு அந்த காரியத்தில் நம்ம என்ன செய்யணும்? நம்ம பங்கு கொள்ள வேண்டும். ஆமென். அந்த உடன்படிக்கையில் நாம் பங்குள்ளவர்களாய் மாற வேண்டும். அந்த உடன்படிக்கையை, அந்த கர்த்தருடைய பந்தியை ஒருவன் அசட்டை பண்ணுவானால் அவன் அந்த உடன்படிக்கையை முறிக்கிறவனாய் இருப்பான். ஆமென், ஹல்லேலூயா. அந்த உடன்படிக்கை மிகவும் கனத்துக்குரியது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தான் அந்த உடன்படிக்கைக்கு சொந்தக்காரன். ஒரு மனுஷன் விடுவிக்கப்பட வேண்டுமானால், அவனுடைய இடுக்கண் மாற வேண்டுமானால், அவனுடைய நிந்தை மாற வேண்டுமானால், ஆமென், அவனுடைய இருளான வாழ்க்கை மாற வேண்டுமானால், இயேசு அவனுடைய வாழ்க்கையிலே கடந்து வந்தால் ஒழிய அவன் நினைச்ச முடியாது, விடுவிக்கப்பட முடியாது. அவனுடைய நிந்தை மாறாது, அவனுடைய இருள் என்ன செய்யாது. ஏன்னா எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி தான் அந்த இருளை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். ஆமென், ஆமென். இயேசு ஒருவர் தான் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாய் இந்த உலகத்துக்கு அவர் கடந்து வந்தார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. ஆமென். அவர் இல்லாமல் ஒரு மனுஷனுடைய இருள் என்ன செய்யாது? மாறாது. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் அந்த ஏசாயா 9ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியிலே நாம் வாசிக்கும் பொழுது நாம் வாசிக்கிறோம், ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதியோரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். அவர் மகிமைப்படுத்த வேண்டுமானால் அவர் அந்த பட்டணத்துக்கு அவர் கடந்து வர வேண்டும். இருளில் இருக்கிற அந்த பட்டணத்துக்கு அவர் கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனை அறியாதவனுடைய வாழ்க்கைக்குள்ளே அவர் கடந்து வர வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, யோவான் காவலில் வைக்கப்பட்டான் என்று இயேசு கேள்விப்பட்டு கலிலேயாவுக்கு போய் நாசரேத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர்நகூமிலே வந்து வாசம் பண்ணினார். கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷன் மகிமைப்படுத்தப்பட வேண்டுமானால், ஒரு மனுஷன் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக வேண்டுமானால், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருள், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அவமானம், அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற இடுக்கண் மாற்றப்படுமானால் அவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவனாய் மாற முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள ஒரு இறுக்கம், அவனுக்குள்ள ஒரு இடுக்கம், அவனுக்குள்ள ஒரு நிந்தை, அவனுக்குள்ள ஒரு இருள் இருக்கும் பொழுது அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாறணும்னா அவன் முற்றிலும் விடுவிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் உங்களை என்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்ற வேண்டுமானால் நீங்களும் நானும் முற்றிலும் விடுவிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. நீ நிந்தைக்கு தூரமாவா என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. நீ நிந்தைக்கு நீ தூரமாவாய்னா நீ தூரமாவாய். யாக்கோபை பார்த்து ஆண்டவர் சொல்றார், இனி அவன் துக்கமுகமாய் இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அப்போ இனி அவன் துக்கமுகமாய் இருப்பதில்லை என்றால் இனி அவனை அந்த இருள் மேற்கொள்வதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி அவனை இருள் மேற்கொள்ளாதபடிக்கு இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் என் நடுவில் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த செபுலோன் தேசத்திலையும் நப்தலி நாட்டிலையும் தேவன் இருந்ததினாலே இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்.
அதில் நிமித்தம் அந்த தேசம் தேவனால் மகிமைப்படுத்தப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மளோடு இருப்பாரானால் நாம் மகிமைப்படுத்தப்படுவோம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செபுலோன், நப்தலி மற்ற எத்தனையோ தேசத்தில் இருந்ததை காட்டிலும் இதை விசேஷப்படுத்துகிறார், இதை மகிமைப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் சுற்றி திரிந்த அந்த நாட்களில், ஊழி செய்த நாட்களில் அதிகமாய் இந்த இடத்துல தான் அவர் இருந்தார். அவர் உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் கூட அவர் எங்கே போனான்னு? கலிலேயாவுக்கு தான் அவர் போனார். ஆமென், ஹல்லேலூயா. கலிலேயாவுக்கு தான் போனார். அதிகமாய் அவர் விரும்பி தங்கி மகிமைப்பட்ட இடம் என்ன இடம் அப்படின்னா இந்த செபுலோன், நப்தலி, கலிலேயா இந்த தேசத்தில் தான். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம் மத்தியில் இருப்பாரானால் அது மகிமைக்குரிய காரியமாய் அது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் இந்த சபையில் இருப்பாரானால் அது மகிமைக்குரிய சபையாய் அது இருக்கும். அது கீர்த்தியும் புகழ்ச்சியும் உரிய சபையாய் அது இருக்கும். தேவன் இந்த சபையில் இருக்க வேண்டும். அப்போ இந்த சபையை இவ்வளவு தூரம் அவர்கள் இடுக்கத்தை அனுபவித்ததுக்கு, இவர்கள் அவமானப்பட்டு இவர்கள் இருளில் இருக்கிற ஜனங்களில் இருக்கும் பொழுது இவர்களை திரும்பவும் அவர்களை நேசித்து அவர்களை மகிமைப்படுத்துகிறதற்கு காரணம் என்ன? அவர்களிடத்தில் அப்படி என்ன நன்மையை தேவன் அந்த செபுலோனிடத்திலும் நப்தலியிடத்திலும் தேவன் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு சில காரியங்களை குறித்து நாம் பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட நன்மை உங்களிடத்திலும் என்னிடத்திலும் காணப்படுமானால் தேவன் நம்மை மீண்டும் கனப்படுத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் நம்மை கனப்படுத்துவதற்கு உண்மை உள்ளவர். செபுலோன் இடத்துல தேவன் என்ன நன்மையை தேவன் கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவனிடத்துல இருந்த நன்மை என்ன அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, லேயாள் இவனை பெற்றெடுத்த பின்பதாக அவனுக்கு ஒரு பேரிட்டாள். அப்பொழுது லேயாள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார், என் புருஷனுக்கு நான் 6 குமாரரை பெற்றபடியால் இப்பொழுது அவர் என்னுடனே வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவனுக்கு செபுலோன் என்று பெயரிட்டாள். முதலாவது அவள், தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். இந்த செபுலோன் என்றால் நல்ல ஈவு என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. ஈவு, நல்ல ஈவு, கெட்ட ஈவு இல்லை. தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். இந்த ஈவு எங்கிருந்து வந்தது? மனுஷனிடத்திலிருந்து வரல, யாக்கோபினிடத்திலிருந்து வரல. ஆமென், ஹல்லேலூயா. நான் நம்புகிற மற்றவர்களிடத்திலிருந்து ஈவு வரல. இந்த ஈவு தேவனிடத்திலிருந்து எனக்கு வந்தது. ஆமென், தேவன் கொடுத்த ஈவு. செபுலோன் என்றால் தேவன் எனக்கு தந்த ஈவு என்று அர்த்தம். ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபு 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் ரொம்ப தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் எனக்கு நல்ல ஈவை தந்தார். நல்ல ஈவை தேவன் எனக்கு தந்தார். நமக்கு தேவன் நல்ல ஈவை கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஈவு என்ன? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள், அது உங்களால் உண்டானதல்ல. அந்த கிருபை கொடுத்ததே யார் தெரியுமா? தேவனுடைய ஈவு. ஆமென், அது தேவனுடைய கிருபை. ஆமென், இந்த உலகத்தில் எத்தனையோ பேருக்கு அந்த கிருபை இல்லாமல் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அந்த கிருபையை தேவன் எவ்வளவு ஈவாய் நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மரியாளை பார்த்து தேவதூதன் சொன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென், ஹல்லேலூயா. கிருபை பெற்றவளே வாழ்க. ஆமென், ஹல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? உன் வயிற்றில் என்ன செய்திருக்கிறார்? உற்பத்தியா இருக்கிறார். அப்போ தேவன் உங்க நடுவுல, ஏன் நடுவுல இருக்கணும்னா நீங்களும் நானும் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென், தேவனுடைய ஈவாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுடைய ஈவாய் நீங்களும் நானும் இருக்கும் பொழுது தேவனுடைய கிருபை நம்மிடத்தில் பெருகுகிறதா இருக்கும். அந்த கிருபை உங்களையும் என்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உள்ளவர்களாய் மாற்றும். ஆமென், ஹல்லேலூயா. புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடையவர்களாய் மாற்றும். எது?
கிருபை. ஆமென், ஹல்லேலூயா. எது? அந்த ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஈவு என்பது தேவன் கொடுத்த ரட்சிப்பு. ஆமென், ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு உன்னை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய செய்யும். உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நீ இருளுக்கு அடிமைப்பட்டு இருந்தாய், நீ ரட்சிக்கப்படாது இருந்தாய், உன்னை விடுவிக்க கூடாது இருந்தது. இயேசு தன்னுடைய இரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்ததினாலே, ஆமென், ஹல்லேலூயா, தன்னுடைய இரத்தத்தினாலே நம்மை கழுவி நம்மளை மீட்டெடுத்ததினாலே அந்த ஈவு நமக்கு விலையேறப்பட்டதாய் நம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ அந்த ரட்சிப்பை யார் பாதுகாத்து கொள்ளுகிறார்களோ, யார் அதை மேன்மை பாராட்டுகிறார்களோ, அவர்களை தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவர்களாய் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ரட்சிப்பு விலையேறப்பட்டது. ஒருவன் தேவன் கொடுத்த ரட்சிப்பை அலட்சியப்படுத்தினான், ஒருவன் தேவன் கொடுத்த ரட்சிப்பை அவன் உதாசீனப்படுத்துவானால் அவனா கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அவனை கொண்டு தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்க முடியாது. ஆமென். கிருபையை நஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னா, தேவன் கொடுத்த வரங்களையும் கிருபையை நஷ்டப்படுத்திட்டான், அந்த ரட்சிப்பை நஷ்டப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா அவன் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற முடியாது. நீங்களும் நானும் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற வேண்டுமானால், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கிருபையாய் பெற்ற அந்த இரக்கத்தை, அந்த ரட்சிப்பை, ஆமென், அந்த ஈவை நாம் பாதுகாத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அந்த ரட்சிப்பை நாம் இழந்து போவோமானால் நம்மளை காட்டிலும் பரிதவிக்கப்பட்டவர்கள் வேற ஒருவரும் இருக்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. நாம் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆமென். ரெண்டாவதாக அவள் சொல்லுகிறார், இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார். ஆமென். முதலாவது அந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் பாதுகாத்து கொண்டால் தேவன், ரெண்டாவது இப்பொழுது அவர் என்னோட வாசம் பண்ணுவார் என்று சொல்லி அவளுக்கு செபுலோன் என்று பெயரிட்டான். இப்பொழுது அவர் என்னோடு வாசம் பண்ணுவார். நீங்களும் நானும் ரட்சிப்பை பாதுகாத்து கொள்கிறவர்களாய் இருந்தால், அந்த ரட்சிப்பை நாம் மேன்மை பாராட்டுகிறவர்களாய் இருந்தால் தேவன் நம்மோடு வாசம் பண்ணுவார். அந்த இயேசு நம்மோடு வாசம் பண்ணுவார். நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறது போல, ஆமென், ஹல்லேலூயா, நீங்களும் நானும் ஒன்றாயிருக்கும்படி அவர் சொன்ன வேதவசனத்தின்படி நாம் ஒன்றாயிருக்க வேண்டுமானால் அந்த ரட்சிப்பை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அவர் என்னோடு வாசம் பண்ணுவார். ஆமென், ஆமென். இந்த செபுலோன் எதற்கு அவன் விசேஷமானவன்னா, தேவன் அதில் வாசம் பண்ணுகிறவராய் இருந்ததுனாலே. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் அவரோடு கூட வாசம் பண்ணுகிறதுனாலே. ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இதை லேயாள் சொல்றா இந்த வார்த்தையை, தேவன் தந்த ஈவு. ஆமென், ஹல்லேலூயா. தேவன் தந்த ஈவு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம், அந்த தேவன் தந்த ஈவு, அவர் என்னோடு கூட அவர் வாசம் பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமாம். யாக்கோபு இந்த செபுலோனை குறித்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமம் 49 அதிகாரம் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த செபுலோனை குறித்து அவர் சொன்ன வார்த்தை, செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. செபுலோன் கடல் துறை அருகே குடியிருப்பான், அவன் கப்பல் துறைமுகமாய் இருப்பான், அவன் எல்லை சீதோன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கப்பலுக்கு ஒப்பிட்டு, கடல் துறைமுகத்துக்கு ஒப்பிட்டு, ஆமென், கப்பல் துறைமுகத்துக்கு ஒப்பிட்டு இந்த செபுலோனை அவனுடைய தகப்பனாகி யாக்கோபு ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். கப்பல் என்றால் விசுவாசத்திற்கு அடையாளம். ஆமென், ஹல்லேலூயா. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 19 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இந்த நல் மனசாட்சி சிலர் தள்ளிவிட்டு விசுவாசமாகிய கப்பலை சேதப்படுத்தினார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த செபுலோனை தேவன் நேசிக்கிறதுக்கு காரணம் என்ன? இந்த செபுலோனுடைய இடுக்கமான காரியத்தை, ஈனமான காரியத்தை, இருளான காரியத்தை
அவனை விட்டு நான் அகற்றுவேன் என்று தேவன் வாக்கு கொடுக்கிறதற்கு காரணம் என்ன? நான் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் உண்டாக்க செய்வேன், அவனை நான் மகிமைப்படுத்துவேன் என்று சொல்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அவன் ஒரு விசுவாசம் உள்ளவன், விசுவாசத்தை காத்து கொள்கிறவன், அநேகருடைய விசுவாசத்துக்கு இடரலை உண்டாக்குகிறவனாய் அல்ல, அவன் விசுவாச துறைமுகமாய், கப்பல் துறைமுகமாய் இருக்கிறவன். அநேக கப்பல்கள் வந்தடையத்தக்க அவன் ஒரு துறைமுகமாய் இருக்கிறவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் விசுவாசத்தை காத்து கொள்கிறார்களோ, யார் அநேகருடைய விசுவாசத்துக்கு ஊன்றுகோலாய் இருக்கிறார்களோ, அவர்களிடத்திலே தேவன் வாசமாய் இருப்பார், அவர்கள் நடுவிலே தேவன் இருப்பார். அவர்களுடைய விசுவாசத்தின்படி அவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவர்களாய் தேவன் மாற்றுவார். அவர்களுடைய இருளை தேவன் வெளிச்சமாய் மாற்றுவார். அவர்களுடைய இடுக்கணை தேவன் விளக்குவார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுடைய நிந்தையை, ஈனத்தை தேவன் அகற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் யாரை அவர் விருப்பப்படுகிறார் என்றால் விசுவாசம் உள்ளவனை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எவ்ரி வீக் நம்ம இதை குறித்து நம்ம சொல்றோம். இந்த சபை விசுவாசத்துக்குரிய சபை. ஆமென், ஹல்லேலூயா. அநேகர் இதுக்கு பங்குள்ளவர்களாய் வந்தோம், அதை மறுதளித்து அவர்கள் வெளியே போயிருக்கிறார்கள். ஆனால் தேவன் உங்களையும் என்னையும் இந்த இடத்துல கிருபையாய் வைத்திருக்கிறார். இந்த விசுவாசத்துக்கு நீங்களும் நானும் உண்மை உள்ளவர்களாய் இருப்போமானால் தேவன் உங்களையும் என்னையும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவர்களாய் தேவன் மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், விசுவாசத்தை ஒருபோது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, விட்டுறக்கூடாது. மூன்றாவதாக ஊழியக்காரனாகிய மோசே இந்த செபுலோனை குறித்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, எப்பவும் ஒரு மனுஷனை குறித்து சாட்சி சொல்லுகிறது ரொம்ப முக்கியம். 3 பேருடைய சாட்சி ரொம்ப முக்கியம். ஒன்று அவனுடைய தாயுடைய சாட்சி, 2வது அவனுடைய தகப்பனுடைய சாட்சி, 3வது ஊழியக்காரனுடைய சாட்சி. ஆமென். இந்த 3 பேருடைய சாட்சி ரொம்ப முக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு தாய், தகப்பன், ஊழியக்காரனுடைய சாட்சி என்னது, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆமென். அவர்கள் உங்களை குறித்து என்ன சாட்சி சொல்லுகிறார்கள் என்கிறத வச்சு தான் தேவன் நினைச்சுவார், நமக்கு பலனை அவர் கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். இப்போ ஊழியக்காரனாகிய மோசே செபுலோனை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆமாம், உபாகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். செபுலோனை குறித்து, செபுலோனே நீ வெளியே புறப்பட்டு போகையிலும், இசக்காரே நீ உன் கூடாரங்களில் தங்குகையிலும் சந்தோஷமாயிரு. இது 2 கோத்திரத்துக்கும் சேர்த்து அவர் சொல்லுகிறார். இப்போ நம்ம செபுலோனை குறித்து மாத்திரம் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். நீ வெளியில் புறப்பட்டு போகையிலும், நீ கூடாரங்களில் தங்குகையிலும் நீ எப்படிப்பட்டவனாயிரு, சந்தோஷமாயிரு. ஆமென், ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னா, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஆமென். இஸ்ரவேலின் ராஜா நான் என்னோடு கூட இருக்கும் பொழுது நான் இனி துக்கமுகமாய் இருப்பது எப்படின்னு சொல்லி கேளு. ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருப்பாரானால் இனி நீ துக்கமுகமாய் இருப்பதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ இடுக்கண்களை அனுபவிப்பதில்லை. நீ இடுக்கத்தின் பாதையிலே நடந்து போனாலும், நீ துன்பப்பட்டாலும், நம்ம அதுக்கு ஒரு வசனம் இருக்கு. ஆபகுக் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், ஆட்டு மந்தை முதலற்று போனாலும், திராட்சை செடிகளில் பலன் கொடுக்காமல் போனாலும், ஒலிவ மரத்தில் பலனற்று போனாலும், வயல்களில் தானியத்தை விளைவியாமற் போனாலும், கிடாயில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போனாலும், தொழுவத்திலே மாடு இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. நான் எவ்வளவு நெருக்கப்பட்டாலும், நான் எவ்வளவு தூஷிக்கப்பட்டாலும், நான் நம்பினவர்கள் என்னை விட்டு அகன்று போனாலும், ஆமென், ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி எல்லாரும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ரீகா ரலா பாதா ரலா தாரா ரக தாரலவா. இந்த வருஷத்துல எத்தனையோ காரியத்தை தேவன் கடக்க பண்ணினார்.
ஆமென், ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட காரியத்தமா இருந்தாலும் அத்திமரம் துளிர் விடாமல் போனோம், நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலும் பலன் கிடைக்காமல் போனாலும் நான் என் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். நான் ஓடின ஓட்டெல்லாம் விருதாவாய் காணப்பட்டது போல தென்பட்டாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறார். இஸ்ரவேலின் ராஜா என் நடுவில் இருக்கிறார். அவர் என்னை புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஆமென், ஹல்லேலூயா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பேன். என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேலின் ராஜா என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். ஊழியக்காரன் சொல்றான், அவனை பார்த்து நீ சந்தோஷமாயிரு. அவங்க எப்பவும் சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க தேவனை மறுதலிக்கிறவங்க இல்லை. தோல்வியை பார்த்து அவங்க தோண்டு போகிறவங்க இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாரோ, எனக்கு வியாதி இருக்க, எனக்கு பலவீனம் இருக்க, எனக்கு தேவைகள் இருக்க, எனக்கு மற்ற காரியங்கள் இருக்க அப்படின்னு சொல்லி தேவனை மறுதலிக்கிறவர்களாய் அல்ல, தேவனை எப்பொழுது துதித்து பாடுகிறவர்களாய் இருக்கிற நடுவிலே தேவன் இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவனுக்குள்ள யாராலும் பிடுங்க முடியாத ஒரு சந்தோஷம் அவனுக்குள்ள இருக்கிறது. எவனாலும் எடுக்க முடியாத ஒரு நிம்மதி, சமாதானம் அவனுக்குள்ள இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். உலகம் கொடுக்கிற சந்தோஷத்தின் சமாதானத்தின் தேவன் நமக்கு கொடுக்கவில்லை. ஆமென். அவர் தன்னுடைய சமாதானத்தை, தன்னுடைய சந்தோஷத்தையே உங்கள் இருதயத்தில் வைத்திருக்கிறபடியா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் தேவன் நம்மளோடு கூட இருப்பார். இந்த செபுலோனுடைய விசேஷம் என்னன்னா, அவன் சந்தோஷமாக இருக்கிறவன். அவன் கூடாரங்களில் வாசம் பண்ணாலும் சரி, அவன் வெளியில போனாலும் வந்தாலும், தேவனுடைய சமூகத்தில் இருந்தாலும், எங்க இருந்தாலும் அவன் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதாய் இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். நேராயிட்டு. ஆமென். நப்தலியை குறித்து நாம் தியானித்து நாம் முடிக்கலாம். நப்தலி, ஆமாம், நப்தலியை குறித்து அவளுடைய தாயார் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராகேல், நான் மகா போராட்டமாய் என் சகோதரியோடு போராடி மேற்கொண்டேன் என்று சொல்லி அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டான். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், நான் மகா போராட்டமாக என் சகோதரியோடே போராடி, நான் யாரோட நான் போராடினேன்? என் கூட பிறந்த சகோதரியோடே நான் போராடி நான் என்ன செஞ்சேன்? நான் இவனை பெற்றுக்கொண்டேன். ஆமென், நப்தலியை பெற்றுக்கொண்டேன். ஆமென். போராடுகிற குணமுடையவன் தான் நப்தலி. ஆமென், ஹல்லேலூயா. என்ன போராட்டம் வந்தாலும் சரி, ஆமென், எந்த போராட்டம் வந்தாலும் சரி, ஆமாம் ஆமாம், இவன் போராடுகிற குணம் உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போராடுகிறவனாய் அவன் காணப்பட்டான். ஆமென். நப்தலி போராடுகிறவனாய் காணப்பட்டான். நான் சொன்ன முதல்ல நான் சொன்ன அந்த கேரக்டர் எல்லாத்தையும் உங்கள் கண்ணு முன்னாடி நீங்கள் நிறுத்தினீங்கன்னா, நான் சொல்லுற இந்த பாயிண்ட் எல்லாமே அவர்களுக்கு பொருந்தும். ஆமென். தாவீதை எடுத்துக்கோங்க, அவன் போராடுகிற குணமுடையவன். ஆமென். யோனத்தானை எடுத்துக்கோங்க, அவன் போராடுகிற குணமுடையவன். ஆமென், ஹல்லேலூயா. போராடணும். ஆமென். எஸ்தர், மொர்தெக்காய் எடுத்துக்கோங்க, போராடுகிற குணமுடைய, ஒரு காலம் அவர்கள் பின்வாங்குகிறவர்கள் அல்ல. ஆமென். ஒரு காலம் அவர்கள் கிவ் அப் கொடுக்கிறவர்கள் அல்ல. ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். போராடி மேற்கொண்டேன். நம்மளும் விசுவாச வாழ்க்கையில போராடணும். ஆமென், ஆமென். நம்மளுடைய போராட்டம் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, ஆவிகளோடும் துரைத்தனங்களோடும் அந்தகாரத்தில் இருக்கிற லோகாதிபதிகளோடும் தான் நம்மளுடைய போராட்டம் இருக்கிறது. நல்ல போராட்டத்தை போராடணும். ஓட்டத்தை விசுவாசத்தில் ஓட்டத்தை நிச்சயம் முடிக்கணும். விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளணும். ஆமென், ஹல்லேலூயா. போராடுகிறவனை தேவன் நேசிக்கிறார். போராடுகிறவன் மத்தியிலே தேவன் இருக்கிறார். போராடுகிறவனை தேவன் கனப்படுத்துகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். இந்த நப்தலியை ஆண்டவர் பார்த்து சொல்றார், அவன் போராடுகிறவன். ஆமென், ஹல்லேலூயா. இது அவளுடைய தாய் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். ஆமென். அவன் தகப்பன்
அவனுக்கு கொடுத்த ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் நம்ம வாசித்ததை 49ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான். ஆமென். அவன் விடுதலை பெற்ற பெண்மான், அவன் விடுதலையை பெற்ற பெண்மான். அவன் போராட்ட குணமுடையவன். ஆனால் எந்த இடத்துலையும் அவன் என்ன செய்ய மாட்டான், அவன் தோற்று போக மாட்டான். எந்த இடத்துலையும் அவன் என்ன செய்ய மாட்டான், சிறைப்பட்டு போக மாட்டான். ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விடுதலை பெற்ற பெண்மான். ஆமென், ஹல்லேலூயா. எந்த ஈன வல்லமையும் உன்னை என்ன செய்ய முடியாது, கட்டுப்படுத்த முடியாது. எந்த ஈன வல்லமையும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமென். நீங்களும் நானும் ஒரு நப்தலியாய் இருக்க வேண்டும். எப்படி? விடுதலை பெற்ற பெண்மானாய் நாம் இருப்போமானால் இஸ்ரவேலின் ராஜா நம்மளோடு கூட இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் ராஜா நம்மளோடு கூட இருப்பார் என்றால் நீங்களும் நானும் விடுதலை பெற்ற பெண்மானாய் இருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. தாவீது ஒரு விடுதலை பெற்ற பெண்மான். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு நிறைய உதாரணம் இருக்கிறது. ஆனால் நேரம் ஆனதுனால நான் சீக்கிரமாய் கடந்து செல்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அவன் விடுதலை பெற்ற பெண்மான். அவன் விடுதலை பெற்ற பெண்மான்ங்கிறதுனால அவனுடைய வாயில இன்பமான வசனம் இருக்கும். ஆமென், ஆமென். இன்பமான வசனங்களை அவன் வசனிப்பான். இன்பமான வசனங்களை அப்படின்னா, அவன் தனக்கு விடுதலையாய் அவன் இருக்கிறதுனால மற்றவர்களை விடுதலையாக்கக்கூடிய, ஊக்கப்படுத்தக்கூடிய, அவர்களை என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வார்த்தை அவனுடைய இருதயத்தில் என்ன செய்யும், இருக்கும். இன்பமான வார்த்தை இருக்கும். யாரெல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறாங்களோ, தோல்வியுற்று இருக்கிறாங்களோ, அவங்க அந்த காரியத்தில் தோற்று போயிருக்கிறாங்களோ, அவங்க கிட்ட போய் நீங்கள் போய் பேசி பாருங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு காரியம் வாய்க்கல, அவங்களுக்கு அது கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயமே நிச்சய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. எனக்கு ஒரு ஆளை தெரியும். ஆமாம், ஒரு பாஸ்டர்மா. அதுவும் அவங்க ஒரு பாஸ்டர்மா. அவங்க வாயில் வார்த்தையே அவங்கக்கிட்ட பேசினாலே இருக்கிறவன் சீக்கிரம் என்ன செஞ்சிருவான், போய் சேர்ந்துருவான். ரொம்ப இதாக சொல்லுவாங்க, சிஸ்டர் நீங்கள் கொஞ்ச நாளில் செத்து போயிடுவீங்க சிஸ்டர், இந்த பிரதர் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுவார். ஆமென், ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணணும், அவங்க எழும்பணும், அவங்க விடுவிக்கப்படணும், இது பண்ணணும். விசுவாசமான வார்த்தையே அவங்க வாயிலேருந்து பார்க்க முடியாது. ஆமென், ஹல்லேலூயா. அநேக காரியங்களே தோற்று வெறுத்து போனவர்கள், இருதயத்தில் கசப்பை உடையவர்களுடைய வாழ்க்கையிலே இனிமையான வார்த்தையை நாம் தேட முடியாது. ஆனால் வாழ்க்கையிலே ஜெயித்த விசுவாசம் உள்ளவர்களுடைய வாழ்க்கையிலே இனிமையான வசனங்களை நாம் பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. அவன் இனிமையான வசனங்களை வசனிப்பான். ஆமென். ஏன்னா அவன் வாக்குத்தத்தங்களை எடுத்து சொல்வான். கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார், இஸ்ரவேலின் ராஜா நம்மளோடு கூட இருக்கிறார். இனி நீ தோற்று போவதில்லை, இனி நீ வெட்கப்படுவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ அடிமைப்பட்டு போவதில்லை. ஆமென், ஹல்லேலூயா. இனி நீ சிறுமைப்படுத்தப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன் வெட்கத்துக்கு பதிலாய் தேவன் இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி இனிமையான வார்த்தைகளை கொடுத்து தேவன் அவர்களை உற்சாகப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் உண்டோ? இல்லை, என் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென், ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தைகளை சொல்லி தேற்றுகிறவர்களாய் இருப்பார்கள். இந்த நப்தலி இனிமையான வசனங்களை வசனிக்கிறவனாய் இருந்ததினாலே கர்த்தர் அவனை நேசிக்கிறவனாய், அவன் சிறையிருப்பை மாற்றுகிறவனாய், அவனை அறிக்கையிட்டதின்படியே அவனுடைய நிந்தையை மாற்றுகிறவராய் அவர் இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஆமென், ஸ்தோத்திரம். ரெண்டாவதாக ஊழியக்காரன் மோசே என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் மோசே சொல்றாரு நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். ஆமென். விசுவாச அறிக்கை இடுகிறவர்கள் கர்த்தருடைய தயவை பெற்றுக்கொள்வார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருடைய தயவிலே அவர்கள் வளருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றான். ஆமென், ஆமென். விசுவாசத்தினாலே யோசுவாக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. ஆமென், ஹல்லேலூயா. காலேப்புக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. காலேப்பு யோசுவாவை பார்த்து சொல்றான், எனக்கு
அப்போ இருந்த பலன் இப்பவும் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. எனக்கு நீர் மலை தேசத்தை கொடும், நான் போய் அதை நான் என்ன செய்வேன்? சுதந்தரித்துக் கொள்வேன். இதுதான் விசுவாச வீரனுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா ராஜாவினுடைய தயவு என் மேலே இருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. அதை நம்புகிறவர்கள் விசுவாச அறிக்கையிடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. இவன் தேவ தயவை உடையவனாய் அவன் காணப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு உங்க மேலே என் மேலே இருக்கணும். ஆமென். தேவ தயவை நம்ம இழந்துட்டோம்னா தேவன் நம்மளை விடுவிக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. தேவ தயவை அதிகமாய் பெற்று கொண்டவனாய் அவன் காணப்பட்டான். ஆமென். ஹல்லேலூயா. தேவ தயவினால் திருப்தி அடைந்து. ஆமென். ஹல்லேலூயா. இது எனக்கு கிடைச்ச ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமென். இந்த வசனம் எனக்கு கிடைச்ச ஒரு கன்ஃபர்மேஷன். ஆமென். தேவ தயவினால் திருப்தி அடைந்து. தேவ தயவு நமக்கு என்ன செய்யணும்? அதிகமாக இருக்கும். இந்த நப்தலி தேவ தயவினால் நிறைந்தவனாய் இருந்தான். ஆமென். அதனால அவன் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவனாய், சுதந்திரத்துக்கு பாத்திரவானாய் இருந்ததுனாலே தேவன் அவனோடு கூட இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா. இவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே ஒன்றாய் இணைந்து செயல்பட்டவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. ரெண்டு பேரும் எப்பவும் ஒன்றாய் இணைந்து செயல்பட்டவர்கள். இந்த தேவன் எதுக்கு இயேசு இந்த இடத்துக்கு அவர் கடந்து வந்து அவர்களை மகிமைப்படுத்தணும், இன்னும் ஒரு விஷயம் நான் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் தேசத்துக்கு கடந்து வந்தார் அப்படின்னு சொன்னால், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கு துணிந்து நின்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆமென். நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஜட்ஜஸ் chapter 5 verse 18. ஆமென். ஆமென். செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்துக்கும் துணிந்து நின்றார்கள். ஆமென். மரணத்துக்கும் துணிந்து நிற்கிறவர்கள் தான் இந்த செபுலோனும் நப்தலியும். ஆமென். மற்ற எந்த கோத்திரமும் மரணத்துக்கு துணிந்து நின்றதா வேதம் சொல்லவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு இக்கட்டு, ஒரு ஆபத்து, ஒரு நெருக்கம் ஆமென் நேரிட்ட பொழுது தங்கள் உயிரையும் எண்ணாமல் எவன் நிற்கிறானோ, தேவனுடைய சத்தியத்துக்காக, தேவனுடைய வசனத்துக்காக, தேவனுடைய வார்த்தைக்காக, ஆமென் ஹல்லேலூயா, தங்களுடைய உயிரை துச்சமாய் மதித்து தங்களுடைய உலகத்தில் இருக்கிற காரியங்களை, ஆசாபாசங்களை, பெயரை, பொருளை எல்லாத்தையும் துச்சமாய் மதித்து தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற சபைக்காக, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைக்காக, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற ரட்சிப்புக்காக, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்துக்காக, தேவன் எனக்கு கொடுத்திருக்கிற அழைப்புக்காக எவன் நிற்கிறானோ தேவன் அவனோடு கூட இருப்பார். அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவனாய் தேவன் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை ஏன் தெரியுமா தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவனாய் மாற்றினார்? 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஜோனத்தான் தாவீது பண்ண காரியத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, அவன் தன் பிராணனையும் தன் கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்பொழுது முகாந்திரம் இல்லாமல் தாவீதை கொள்கிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாய் நீர் பாவம் செய்வானேன் என்றான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வசனம் அழகா சொல்றான். அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே. ஆமென். இஸ்ரவேலே பயந்து நிக்குது, சர்வ சேனையே பயந்து நிக்குது. யாரும் என்ன செய்யல, அவங்க போய் போரிட அவங்க விருப்பம் இல்லை. அந்த பெலிஸ்தனுக்கு முன்பதாக நிற்கிறதுக்கு யாருக்கும் துணிவில்லை. ஆனால் இவன் தான் பிராணனை துச்சமாய் மதித்து இஸ்ரவேலின் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம் அவன் போய் நின்னான். இஸ்ரவேலின் தேவனை தூசிக்கிறதுக்கு நீ யாரு அப்படின்னு சொல்லி அவன் போய் என்ன செய்தான்? நின்னா. இஸ்ரவேல் தேவனுக்காக தன் பிராணனை யார் துச்சமாய் மதிக்கிறானோ அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் அடைய பண்ண தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. நீங்களும் நானும் இஸ்ரவேலின் தேவனுக்காக வைராக்கியம் கொண்டு நிற்போமானால், அவருடைய நாமத்துக்காக தூஷிக்கப்படக்கூடாதபடிக்கு அவருக்காக வைராக்கியத்தோடு நாம் நிற்போமானால், பெலிஸ்தியன் தூஷிக்கிறதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன், அந்நியன் தூஷிக்கிறதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். என் நிமித்தம் சபை தூஷிக்கப்படக்கூடாது, என் நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூஷிக்கப்படக்கூடாது, அதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி எவன் நிற்கிறானோ அவனை கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடைய பண்ணுவார். ஆமென். அவன் வெட்கப்பட்ட சகல தேசங்களிலும் அவனை புகழ்ச்சியும் கீர்த்தியும் அடைய பண்ணுவார். அவன் வெட்கப்பட்ட சகல ஜனங்களுக்கு முன்பதாகவும் அவனை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நியாயாதிபதிகள் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் என்னை இரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையில் பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன், கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஆமென். ஆமாம். எப்தா தன்னுடைய கரத்தில் ஜீவனை வைத்து தன்னுடைய ஜனங்களுக்காக அவன் என்ன செய்கிறான்? அம்மோன் புத்திர இடத்துல போய் என்ன செய்கிறான்? அவன் செய்கிறான். தன்னுடைய ஜனத்துக்காக யார் தன் பிராணனையும் எண்ணாமல் போய் யுத்தம் பண்ணுகிறார்களோ அவர்களை தேவன் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. அவர்களை தேவன் என்ன செய்வார்? கனப்படுத்துவார். ஆமென். அப்போஸ்தலர் அநேகர் தங்களுடைய பிராணனை துச்சமாய் அவர்கள் எண்ணினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். பவுல் எப்பாப்பிராத்துவை பார்த்து அவன் எப்பாப்பிராத்துவை குறித்து அவன் சொல்லும் பொழுது 25ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன். மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் சேனாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். அவன் உங்கள் எல்லார் மேலும் வாஞ்சியுள்ளவனும் தன் வியாதிப்பட்டதை நீங்கள் கேள்விப்பட்டதினாலே மிகவும் வியாகுலப்படுகிறவனுமாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாய் இருந்தது மெய்தான். ஆகிலும் தேவன் அவனுக்கு இறங்கினார். அவனுக்கு இறங்கினதும் அல்லாமல் துக்கத்தின் மேல் துக்கம் எனக்கு உண்டாகாதபடிக்கு எனக்கும் இறங்கினார். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தில் உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கும் சமீபமாய் இருந்தான். கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்துக்கும் சமீபமாய் இருந்தான். யார் தங்களுடைய பிராணனை தேவனுடைய ஊழியத்துக்கு என்று கொடுக்கிறார்களோ தேவன் அவர்களை கனப்படுத்துவதற்கு, புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடையவர்களாய் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராய் அவர் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக தங்கள் பிராணனையும் ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களுக்கு பிரியமானவர்களுமாய் இருக்கிற பர்னபா, பவுல் என்பவர்களோடு கூட, ஆமாம், இந்த பிராணனை ஒப்பு கொடுக்க துணிந்தவர்களும் எங்களோடு கூட இருக்கிற பவுலும் பர்னபாவும் சொல்லி அப்போஸ்தலர்களுடைய இதில் அவங்க சொல்கிறாங்க. ஆமென். இவங்க 2 பேரும் தங்களுடைய பிராணனை கொடுக்கவும் துணிந்தவர்கள். அவர்களை தேவன் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உடையவர்களாய் மாற்றினார். அவருடைய கீர்த்தி அந்த தேசத்தில் எல்லாம் பரம்பினது. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். அந்த கீர்த்தி பரவணும், புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடையவர்களாய் தேவன் நம்மளை மாற்றணும்னா நம்ம 2 காரியம் செய்யணும். இந்த செபுலோனும் நப்தலியும் ஒடுக்கப்பட்டதற்கு, நிந்திக்கப்பட்டதற்கு, இருளான வாழ்க்கைக்குள்ளே போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு அதை இருந்து மாத்திரம் நம்மளை விட்டு விலகிட்டோம் அப்படின்னா நாம் புகழ்ச்சியும் கீர்த்தியும் உடையவர்களாய் மாற்றப்படுவோம். இவ்வளவு போராட்ட குணமுடையவன், தேவனுக்காக விசுவாசமாய் இருந்தவன். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல ஈவை பெற்று கொண்டவன். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர. விடுதலை பெற்ற பெண்மானாய் இருந்தவன் சிறைபிடிக்கப்பட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வாசித்தோமானால், நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, செபுலோன் கோத்திரத்தார் கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்திவிடவில்லை. ஆகையால் கானானியர் அவர்கள் நடுவே குடியிருந்து பகுதி கட்டுகிறவர்களானார்கள். ஆமென். இந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், கித்ரோனின் குடிகளையும் நாகலோனின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. துரத்தி விட வேண்டியவைகளை நாம் துரத்தி விட வேண்டும். நம்மளை விட்டு அகற்ற வேண்டியவர்களை அகற்ற வேண்டும். ஆமென்.
தேவன் ஒரு மனுஷனை நம்மளை விட்டு துரைத்திரு. ஆமென். அந்நிய நுகத்தில் நீ என்ன செய்யாத, பிணைப்படாத, அந்நியர்களோடு நீ என்ன செய்யாத, உடன்படாத அப்படின்னு சொன்னால் அதில் தெளிவுள்ளவர்களாக இருக்கணும். ஆமாம், நமக்கு தேவனையும் நம்மையும் பிரிக்கக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை விட்டு நம்ம விளக்க வேண்டும். ஆமென், விளக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்று, விளக்க வேண்டிய காரியத்தை அவர்கள் விளக்காமல் விட்டது. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அதே அதிகாரம் 33ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். நப்தலி கோத்திரத்தார் செபுலோன் கோத்திரத்தார் கீத்ரோனின் குடிகளையும் நாகோலின் குடிகளையும் துரத்தி விடவில்லை. நப்தலி கோத்திரத்தார் பெத்ஷெமேசின் குடிகளையும் பெத்னாத்தின் குடிகளையும் துரத்தி விடாமல் தேசத்தின் குடிகளாகிய கானாரின் நடுவே குடியிருந்தார்கள். இவங்க 2 பேரும் குடிகளை என்ன செய்யல, துரத்தி விடவில்லை. துரத்தி விட வேண்டியவர்களை துரத்தி விடவில்லை. ஆமென். ரெண்டாவதாக அவங்க செய்த தவறு என்ன அப்படின்னு சொன்னால், 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆகிலும் ஆசரிலும் மனாசேயிலும் செபுலோனிலும் சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். சிலர் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். சிலர் மனத்தாழ்மை ஆகாமல் எருசலேமுக்கு வராமல் போனார்கள். பெருமை அடைந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்குள்ளே ஒரு மனத்தாழ்மை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. வேத வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்றாரு, என்னிடத்தில் சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய சமூகத்தில் தாழ்மை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆமென். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில், இஸ்ரவேலின் ராஜாவாகிய பெக்காவின் நாட்களில் அசிரியாவின் ராஜாவாகிய திகிலாத் பிலேசர் ஈயோனையும் பெத்மாக்கா என்னும் ஆபேலையும் எனோவாயையும் கேதேசையும் அத்சோரையும் கீலேயத்தையும் கலிலேயாகிய நப்தலி தேச மனத்தையும் பிடித்து குடிகளை சிறையாக அசிரியாவுக்கு கொண்டு போனான். ஏன் இவங்க சிறைப்பட்டு போனாங்கன்னா, இவங்க பெருமை உள்ளவர்களாய் இருந்ததினாலே. ஆமென், ஹல்லேலூயா. பெருமை உள்ளவர்களாய் இருந்ததினாலே. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 2 காரியம் நம்ம செஞ்சோன்னா கர்த்தர் உங்களையும் என்னையும் கனப்படுத்துவதற்கு அவர் உண்மை உள்ளவர். தேவன் நம்மளோடு கூட இருக்க வேண்டுமானால் 2 காரியம். 1, நம்ம துரத்தி விட வேண்டியது துரத்தி தேவனோடு கூட மாத்திரம் நம்ம சஞ்சரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவனை கர்த்தரை மாத்திரம் தெய்வமாய் நாம் கொண்டிருக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. வேற யாரையும் நம்ம பிடித்து கொள்ளக்கூடாது. 3வது, மனத்தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் தேவன் நம்மளோடு கூட இருந்து தேவன் நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியும் அடைய செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்கலாம். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் அநேக இடத்துல வெட்கப்பட்டு இருக்கிறேன், நான் அநேக இடத்திற்குள்ள ஒடுக்கப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கை அநேக இடத்துல இருளை கடக்க பண்ணியிருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய ஆரம்பம் மகிமையாக இருந்தது. நீர் என்னை ரட்சித்து இருக்கிறீர். எனக்கு கிருபையாக இவருடைய ஈவை நீர் கொடுத்து இருக்கிறீர். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ நீர் எனக்கு உதவி செய்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உமக்குள்ளே நான் சந்தோஷமாய் இருந்து விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவனாய் நான் காணப்பட்டு இருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. நல்ல போராட்டத்தை போராடுகிற இருதயம் எனக்குள்ளே இருக்கிறது. அந்த தைரியம் எனக்குள்ளே இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஒரு விடுதலை உள்ள வாழ்க்கையை தேவன் வாழ எனக்கு உதவி செய்திருக்கிறேன். இன்பமான வசனங்களை வாசிக்க அறிக்கையிட தேவரீர் எனக்கு நீர் பலன் கொடுத்திருக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய தயவு எனக்கு ஒரு நீடிய வாழ்வு. ஆமென், ஹல்லேலூயா. உம்முடைய தயவு எனக்கு நீடிய வாழ்வு எனக்கு கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நான் இன்னும் சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். எதனாலன்னா, ஆமென், ஹல்லேலூயா, நான் விட்டு விட வேண்டிய காரியத்தை நான் விட்டு விடாததுனால இன்னும் நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் பிடித்து கொண்டு இருக்கிறேன். இன்னும் ஆண்டவரே, நான் மனத்தாழ்மையாக இருக்க வேண்டிய இடத்துல நான் இருக்கணும். ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் என்னை கனப்படுத்துங்க. நான் கனப்படுத்தக்கூடாதபடிக்கு, நான் மகிமையடைய கூடாதபடிக்கு, ஆண்டவரே, என்னை நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் ஆண்டவரே மாற்றக்கூடாதபடிக்கு, என்னிடத்தில் தடையாக இருக்கிற காரியங்களை என்னை விட்டு நீங்கள் அகற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை விட்டு அகற்றுங்க. இந்த வருஷம் எங்களை நாங்கள் நிதானித்து பார்த்து ஆண்டவருடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க.
ஆண்டவரே, இந்த வருஷத்தின் முடிவிலே இந்த வாக்குத்தத்தத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க. வருகிற வருஷத்தில் எங்களை நீருக்கு எங்கள் தலையை நீர் நிமிரப்படுகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களை புகழ்ச்சியும் கீர்த்தி உடையவர்களாய் மாற்றுகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி தருகிறேன். பாதுகாத்து கொள்ளும், பலப்படுத்தும். தேவ தயவு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.